வாங்க உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் காலையில் இட்லிக்கு ஆட்டினேன், அதுலேருந்தே ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் ஊற்றுங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிக்கும். 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கோங்க. உளுந்தங்கஞ்சி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல கொடுங்க. கெட்டி கட்டி வந்திருக்கு. 1 கப்பு வெல்லம். வெல்லம் போட்டவுடனே அடி பிடிக்கும், கைவிடாமல் கலக்குங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போடுங்க. உளுந்தங்கஞ்சி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி.